ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் கூட்டு தான். இதுக்கு வேறு குழம்பே வேண்டாம். இந்த கூட்டை வச்சு நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலாம். இந்த கூட்டை நம்ம எப்படி செய்யலாங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இந்த நெத்திலி மீன் கூட்டு செய்கிறதுக்காக நான் 1/2 கிலோ அளவுக்கு நெத்திலி எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா இதில் 150 கிராம் சின்ன வெங்காயம் அது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன பூண்டு அதை உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் 2 இன்ச்சு சைஸ்க்கு இஞ்சி அதை எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த கூட்டு செய்கிறதுக்கு மாங்காய், நான் கிளிமூக்கு மாங்காய் அதிகமாக புளிக்காததான் எடுத்து வச்சுருக்கேன். மாங்காய் பாதி மாங்காய் எடுத்துருக்கிறேன். 5 மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு மசாலா பார்த்தோம்னு சொன்னாக்கி 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு டீஸ்பூன் ஜீரக பொடி, இவ்வளோ தாங்க. இனி இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதேமும் கடுவு நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு உடச்சி வச்சுருக்கிற பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இது எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ இதோட சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த குழம்புக்கு நெத்திலி மீனை பொறுத்தவரையில் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குறது பார்த்திங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் தான். இந்த சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சிவக்க முடியாது, இது ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் சீக்கிரம் வேகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய் சேர்த்துக்கலாம். அதோடு பார்த்திங்கன்னா இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி ரொம்ப நல்லா வதங்கக்கூடாது. இப்போ இது இந்த மீனோட சேர்த்து வேகும்போது தான் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நிமிஷம் கூட வேண்டாம், ஒரு 30 செகண்ட் இதை அப்படியே வதக்கி விடுவோம். மசாலா வெந்த உடனே நம்ம இந்த அளவு புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி மசாலாவோட சேர்த்து வச்சுருக்கிறேன். எனக்கு அந்த வீடியோ சரியாக விழலை, அதனால் மசாலாவை போட்டு நான் ஒரு 30 செகண்ட் அந்த பச்சை ஸ்மெல் போகுந்தட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருந்த அந்த சின்ன சைஸ் புளி, அதாவது சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி ஊற்றி வச்சுருக்கிறேன். இனி இது கரைசல் கொதிக்கட்டும். குழம்பு கொதிச்சிச்சு. இப்போ நம்ம தேவையான உப்பு, இந்த குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை சேர்த்துக்கிடலாம். இன்னும் ஒரு நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா எரிப்பு அது மாதிரி உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இனி இந்த நேரத்தில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாகவே இந்த மீனை பொறுத்தவரையில் போட்ட உடனே வெந்துடும். ஆனால் ரொம்ப நேரம் போட்டாலும் அது உடஞ்சி போயிடும். அதனால் இப்போ இந்த மீனை சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த மாங்காவையும் சேர்த்துக்கலாம். மாங்காவும் மீனும் சேர்ந்து வேகும்போது மாங்காவும் குழஞ்சிடக்கூடாது, மீனும் குழஞ்சிடக்கூடாது. அதனால தான் நம்ம இதை கடைசியில் சேர்க்குறோம். சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். புளி அதனால தான் நம்ம மாங்காய் சேர்க்குறதுனால தான் புளி கம்மியாக சேர்த்தது. வேகட்டும். இவ்வளோ தாங்க, தண்ணி வற்றி நெத்திலி மீன் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக மல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாகவே இந்த குழம்புல பார்த்திங்கன்னா மாங்காவை பார்த்தாலே தெரிஞ்சிடும். மாங்காய் வெந்துருச்சுனாலே மீனும் வெந்திருக்கும். சரி, இவ்வளோதான். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.